அம்மாடி ரத்னா, ரத்னா, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. அம்மாடி ரத்னா. நான் என்னடி தப்பு பண்ண? என் கூட உங்க அப்பாவும் இல்ல, இப்ப நீயும் விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ, இனிமே என் கூட யார் இருப்பா? நீ இப்படி ஒரு காரியம் செய்ய போறன்னு சொல்லியிருந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன். ரத்தா, என்கிட்ட பேசடி. ரத்னா, ரத்னா, அம்மாடி. ரத்னா, நீ தானமா நம்ம வீட்டுக்கு தலை புள்ள. எங்களை எல்லாம் இப்படி அனாதையா தவிக்க விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லடி, சொல்லு. உங்க அப்பா எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவருக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டியே. அநியாயமா இப்படி செத்து கிடக்குறீங்க. அத்தை அத்தைன்னு செல்லம்மா மேல உயிரையே வச்சிருந்தியே, கடைசியில அவளே உன் தலைக்கு கொள்ளிய வச்சுட்டாளே, கொள்ளிய வச்சுட்டாளே. ஐயோ அம்மாடி. ரத்னா, ரத்னா, ஒரு தடவை பாட்டி கிட்ட பேசுமா, பேசுடா. ஒரு தடவை வாய் திறந்து பாட்டின்னு கூப்பிடுமா. ரத்னா, ரத்னா, அம்மாடி, அம்மாடி. இதுக்குதான் நான் சென்னையை விட்டே போயிடலான்னு சொன்னேன். ஆனா நீ புருஷனுக்காக இங்கதான் இருக்கணும்னு சொன்னேன். பாத்தியா, இப்ப புள்ளைய பறி குடிச்சிட்டு நிக்கிறிய, என்ன பண்ண போற? ஐயோ அண்ணே, ஐயோ என்னடி நிக்கிற? இல்ல, நீ என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏடி நிக்கிற? ஐயோ 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 கண்ணு ரத்னா, ரத்னா கண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ. பாருங்கப்பா, ரத்னா முகத்தை பாருங்கப்பா. ஐயோ இப்படி நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாப்பா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ ஐயோ, அடி பாவிங்களா, இவன் சாகர வரைக்கும் நீங்க என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? ஒத்த பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்குள்ளெல்லாம் வக்கில்லையா? யோ, நாங்க எங்க பேச்சை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என் பேச்சு ரத்னாவை கொலை பண்ணது உன் பொண்ணு செல்லம்மா தான். நீ சும்மா இருயா. சும்மா என் பொண்ணு செல்லம்மாவை குறை சொல்லிட்டு இருக்க? அவன் எந்த காலத்திலயும் தப்பான காரியத்தை பண்ணல மாட்டான். மாமா, உங்க பொண்ணுக்கு பறிச்சுக்கிட்டு பேசாதீங்க. இன்னைக்கு இந்த குடும்பமே பிரிஞ்சு வேதனைப்படுதுன்னா அதுக்கு உங்க பொண்ணுதான் காரணம். கடைசியில இப்படி ரத்னாவையே கொன்னுட்டா. பாவி. ரத்னாக்கண்ணு, எல்லாரும் சேர்த்து விட்டா இப்படி படுக்க வச்சுட்டாங்களேப்பா. ஐயோ 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 கடவுளே. ஐயோ ரத்னாக்கண்ணு, நீ போயிட்டேவா? நீ வா, உள்ள போனா வாமா, வா.
வழி விடு ஸ்னேகா. எனக்கு நான் உங்களை உள்ள போக விட மாட்டேன். என் பொண்ணு முகத்தை உங்களை பார்க்க விட மாட்டேன். ஓ பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். நீ முதல்ல வழி விடு. என் அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. வழி விடு. சொல்லி அனுப்பிச்சதே உங்க அண்ணன் தான். நீ வழி விட போறியா இல்லையா? வழி விட முடியாது. ஐயோ, என் பொண்ணை கொண்டதும் இல்லாம இப்ப என்னைய போட்டு அடிக்கிறாங்களே, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்ன தைரியத்தை பேசுவ? செல்லம்மா, எதுக்காக இங்க வந்த? வெளியே போ. அண்ணி, என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமாண்டி, உன்னை பார்த்து தான் சொல்றேன். நீ தானே என் புருஷனை தூக்கு மேடைக்கு அனுப்புறேன்னு சொன்ன. உன்னால அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப முடியல, அதனால என் பொண்ணை கொன்னுட்டியடி பாவி. ஐயோ, அநியாயமா என் பொண்ணை கொன்னுட்டியடி கொலைகாரி, கொலைகாரி. ஐயோ அண்ணி, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ரத்னா ஏன் பொண்ணு மாதிரி மார்புளையும் தோல்லையும் போட்டு வளர்த்து அவ செத்து போயிட்டான கேட்டோன்னு என்னால தாய்க்க முடியல. சத்தியமா என்னால தாய்க்க முடியல. என் மனசெல்லாம் அப்படி துடிச்சு போயிருக்கு. என்ன பார்த்தா நீங்க கொலைக்காரின்னு சொல்றீங்க? ஆமாண்டி, நீ கொலைகாரிதான். எந்த சாமி மேல வேணாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ கொலைகாரிதான். கொலைகார பாவி. ஐயோ ஐயோ, என்ன நீ பேசுறீங்க? அத்தை, எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சமாதானம் பேச வந்தாலே ரத்தா. அவகிட்ட நீ ஏதோ பேசி அவ மனசு கலைச்சு அவ சாகும்படியா பண்ணிட்டேடி பாவி, கொலைகாரி. ஐயோ ஐயோ, இல்ல அக்கா, நீங்க அபாண்டமா அண்ணி மேல பழிய போடுறீங்க. ரத்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அண்ணி அங்க இல்லவே இல்லக்கா. அப்போ நீதான் அங்க இருந்தியா? நீதான் தப்பு தப்பா பேசி அவ மனசு கெடுத்தியா? அதனாலதான் அவ செத்து போயிட்டாளா? அப்போ நீதான் கொலைகாரியா? இங்க பாரு, தேவையில்லாம பழைய பகைய மனசுல வச்சு ஏதாவது பேசின அப்படியே அரைஞ்சிருவேன். எங்க அடிப்பியா? அடி பார்க்கலாம். அடிச்ச உன் கை கால உடைச்சிடுவேன். எவ்வளவு தைரியம் தான் நீ பேசுவ? என்ன இது? என்ன இப்படி பண்றீங்க? போய் என்ன தைரியம் தான் ஏன் அக்கா மேல அடிச்சீங்க? ஒன்னால தாண்டி எல்லாம் ஒன்னால தான். நீ தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து எல்லாரையும் பேய்க்க பாக்குற. முதல்ல போடி வெளியே. நீ போடி வெளியே. அவளை எதுக்கு வெளியே போ சொல்ற? நீ போ முதல்ல வெளியே. அண்ணி, என்ன பேசுறீங்க அண்ணி? அப்பா, அவளும் நானும் ஒண்ணா? அண்ணி, வழி விடுங்க அண்ணி. நான் ரத்னாவை பார்த்துட்டு போயிடுறேன் அண்ணி. நான் எந்த தகராறும் பண்ண வரல. தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் ரத்னாவை பார்த்துட்டு போயிடுறேன். நான் வேற எதுக்குமே வரல. முடியாது. எந்த தப்பு பண்ணல அண்ணி. தயவு செஞ்சு போகவே முடியாது. செல்லம்மா, நீ தயவு செய்து வீட்டுக்கு போ. ஏ, நான் ஏன் வெளியே போடும்? அப்ப ரத்தாவை பார்க்கிற உரிமை எனக்கு இல்லையா? பெத்த ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு எங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து உரிமை கிருமின்னு பேசிட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போ. டேய் சோழ, யார பாத்திர வெளியே போக சொல்ற? அவன் கூட பிறந்தவடா, அத நீ மறந்துட்டியா? யோ, நிறுத்தியா? ஒரு கொலைகாரிக்கு போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. முதல்ல நீ வெளியே போயா. வெளியே போயாங்கிற போயா. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா, ஐயோ மாமா, ஐயோ, என்ன இது? ஏயா, சாவு வீட்டுல இப்படி சண்டை போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனுஷ தப்பே இல்லையா? அதேதான் நாங்களும் கேக்குறோம். எங்களை நிம்மதியா தான் வாழ விடல. என் பேத்தி சாவியாவது நிம்மதியா எடுக்க விடுங்க ஐயா, நிம்மதியா எடுக்க விடுங்க. அண்ணி, நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க அண்ணி. இல்ல, நான் வரமாட்டேன். நான் ரத்தாவை பார்க்காம வரமாட்டேன். முடியாது, நில்லு, வராத. விட மாட்டோம். நீங்க விடுங்க, நான் பார்த்துட்டு போறேன். வராத. ஐயோ, தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் பார்த்துட்டு போயிடுறேன். செல்லம்மா, தடகி வெளியே போ, வெளியே போ. அண்ணே,
சரி சரி, நான் போறேன். கண்ணு ரத்னா, தாத்தாவை மன்னிச்சிருமா, தாத்தாவை மன்னிச்சிரு. பாடுபாவீங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நம்ம வீட்டு பொண்ணா அடிச்சுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேனே, ஆனா நீங்களாம் ஒன்று சேரவே மாட்டீங்கடா. என் பொண்ணை அடிச்சு விரட்டிட்டீங்களடா. நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா.